இதான் நாங்கள் இருக்க போகிற ஹோட்டலு. அதுக்கப்புறம் ஏன் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இறக்குறதுலேருந்து எதுவுமே வீடியோ எடுக்கலன்னா, அது வந்து ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைமாக ஒரு மாதிரி காதெல்லாம் அடைச்சி ஒரு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம். ஆமாம், நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாலாம் போட ஆரம்பிச்சிட்டா. இது வேற ஒரு கேஸு. இது ஒரு மாதிரி இழுத்துக்கும். எப்படி வீசிங். இது ஒரு மாதிரி கோல்டு அதிகமாகிடுச்சுன்னா வீசிங் வந்துடும். அதனால் இழுத்து போட்டுங்க. நம்மளுக்கு தான் கோல்டு பற்ற மாட்டேங்குது. இப்போ நாங்கள் வந்து ஃபுட் வாங்கிறதுக்காக இங்கே வெறும் பியூர் வெஜ்ஜாக இருக்குது. பக்கத்தில் எப்பா அது என்னதுப்பா அது? அப்புறம் அந்த கடை அது பியூர் வெஜ். அது பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் போட்டுருக்கு. நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் மாதிரி இது. கோயிலுக்கு வந்திருக்கீங்கடா. நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. எனக்கு நான்வெஜ் தான் வேணும். நான்வெஜ் வேணாம்ப்பா, கொஞ்சம் தூரமாக போகணும். அப்போ ஆப்போசிட்டில் போகுமா? ஒரு 5 கிலோமீட்டர்னாலும் பரவாயில்ல. நான்வெஜ்க்காக எவ்வளோ தூரம்னாலும் நடப்பேன். சரி போகுமா? சரி ஆமாம், ஆனால் நல்லா இருந்துச்சு. அதுவும் அவங்க சும்மா கொடுக்கலப்பா. நம்ம வந்து 200 rupees. ஆமாம், இங்கே வந்து அந்த ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஒரு 10 பேர் சூழ்ந்துப்பாங்க. நாங்கள் கூட்டின்னு போகிறோம். எங்கே கூட்டின்னு போகிறாங்கன்னே தெரியாது. 500 ரூபா, 400 ரூபா, 300 ரூபா, 600 ரூபா போகணுன்னே தெரியாம 500 ரூபா எங்கே போகிறது கூட கேட்க கூடாது. 300 அவன் என்னடா 400 ரூபா கேட்குறது, நான் 300 ரூபாய்க்கு கூட்டின்னு போகிறேன் சொல்லிட்டு கூட்டின்னு போகிறான். எங்கடா போகணும்? நாங்களே டிசைட் பண்ணல எங்கே போகணுன்ட்டு. அதெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகி கத்த கொடுத்து எங்கே போகணுன்னு கேட்கல. நான் கூட்டின்னு போகிறேன் 400 ரூபா. அதுக்கப்புறம் வந்தார். 400 ரூபா தான் வந்தாங்க. ஏன்னா அங்கேருந்து வர்றதுக்கே வந்து ரொம்ப தூரம், ஏர்போர்ட்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதே மாதிரி ரோட்ஸ் சுத்தம் சரியில்லை. கொஞ்சம் தூரத்துக்கு மேலே தான் ஓரளவாச்சும் ரோட்ஸில் எல்லாம் இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து அங்கே போயிட்டு ரூம்ஸ் ஆமாம் ரூம்ஸ் அவங்களுக்கு ரூம் டூர் காமிக்கிறேன். ரொம்ப சின்ன ரூம் தான், ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு யூஎஃப்ஓவி vlogs. ஹை, பரவாயில்ல, நாங்கள் பசங்க கிளம்புறதுக்கு அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான். நான் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ பர்ஃபெக்டாக கிளம்பிட்டு பொண்ணு நீ இது எவ்வளோ நேரமாக கிளம்பி நிற்கிறேன். நீங்க தானே நான் பொண்ணு இல்லைன்றீங்க. பொண்ணு எல்லாம் போனேன். எங்க யாரை கல்யாணம் பண்ணியிருக்கேன்? டாய் தெரியல, எங்கேயாச்சும் கண்டுக்கிறாத போகிறேன். மேக்கப் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு நேரமாக கிளம்பின்னு இருக்கா. நாங்கள் இப்போ இங்கே இதுனா ஹோட்டலில் சாய்பாவா, நாங்கள் இப்போ சாய்பா ஹோட்டலில் இருக்கோம்ல, அது நேற்று வந்து ஹோட்டலே எதுவுமே காமிச்சிருக்க மாட்டேன். செம்ம டயர்டு வந்தது. அது அதனால் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. இங்கே பக்கத்தில் ஒரு கடை தான், ஆனால் ஆவரேஜாக இருந்தது ஃபுட்டு. அது எனக்கு ஓகே, ஆனால் இங்கே ஒருத்தவங்களுக்கு உனக்கு நல்லா இல்லை. ஆனால் இங்கே இருக்க அந்த ஃபுட்டு வந்து அதே டேஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ஏதோ டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது, ஓகே. சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகே. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டேன். ஓகே, இங்கே இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா இது 1300 இந்த ரூமு. அங்கே பாருங்க, இது ஆமாம் வர்த்தபிள். இந்த இவ்வளோதான் ஒரே ரூமு. அப்புறம் பாத்ரூமு, அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஆமாம், ஏன் இப்படி கரெக்டாக அந்த ஹைஜீனிக்குன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ரூம் பார்த்தோம். உள்ள காலடி எடுத்து வச்ச உடனே வெளில வந்துட்டேன். ஏன்னா அங்கே இருந்த பெட்டு அந்த அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்படி இருந்தது அந்த பெட்டு? சொல்ல முடியாது, வார்த்தையால வர்ணிக்க முடியாது. ஏன்னா அந்த உள்ள பெட்டு எவ்வளோ நாஸ்தியாக இருந்ததுன்னா, அந்த பெட்டை அதுக்கு முன்னாடி துவைச்சிருப்பாங்களா பெட்ஷீட் அவ்வளோ கண்டவே இருந்தது. அதனால் உள்ள அடி எடுத்து வச்ச உடனே வெளில வந்தாச்சு. இதெல்லாம் நம்ம செட்டாக வேறு ஹோட்டல் பார்க்கலான்ட்டு. ஆனால் மேக்ஸிமம் இந்த இடத்துல அப்படி தான் இருக்குது நிறைய ஹோட்டல்ஸு. இதை வந்து பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. இது 2வது ஹோட்டலில் நீங்கள் பார்த்தது. ஆனால் ரொம்ப அலைய முடியாது. நான் சாயந்தரத்தில் எங்கள் கேப் டிரைவர் அவர் தான் அலையாமல், கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்ச ஹோட்டலில் எடுத்து வந்து காமிச்சதுனால நிறைய அலையாமல் வந்து இந்த ஹோட்டலை சூஸ் பண்ணியாச்சு. ஆனால் பரவாயில்ல, இந்த ஹோட்டல் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்குது. சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகே, டீசெண்டாக இருக்குது. ஆமாம், ஆனால் நம்ம நேற்று வந்த உடனே பண்ணியிருந்துருக்கலாம் விலாகு. பட் ஆனால் டயர்டில் எதுவும் பண்ண முடியல. ஸோ நான் அப்படியே விட்டாச்சு. ஏன் ஓகேன்றனா இதான் பாத்ரூம் பாருங்கள், ஓகேவா? ஆனால் மேலே ஃபால்ஸ் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம், என்ன ஒன்றா இப்போ அடிக்கடி வந்து கரண்ட் கட் ஆகினே இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக ரெயின், ஆமாம் வெதர் அதுமாரி இருக்கனால இப்போ அதுமாரி கரண்ட் கட் பண்ணியே இருக்காங்க.
சரி ஓகே, நாங்கள் இப்போ தான் வந்து ரெடியாக இருக்கு, இன்னும் ரெடியாக இருக்காங்க. பாப்ஸ் எப்போ நீ ரெடி ஆகும்? நான் ரெடி ஆகி முடிச்சப்பறம் அவ்வளோதான் கட்டுங்க. சரி ஓகே, இது எப்போ கிளம்பியாச்சு. இது ஒரு சாய்பாபா கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன பிளான்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாய்பாபா கோயில் போகணும்னு சொல்லிட்டு பாப்ஸுக்கு ஒரு ஆசை. ஏன்னா நெடி எதனால் அந்த ஆசை? அது ஒரு வேண்டுதல். வேண்டுதல், ஆமாம். நாங்கள் லவ் பண்ணும்போது என்ன பல வருஷ கனவு இல்லை, அது ஒரு வேண்டுதல் வைக்கும் போதும் இந்த வேண்டுதல் முடிஞ்சா வரேன், இந்த வேண்டுதல் முடிஞ்சா வரேன்னு வேண்டிப்பேன். ஆனால் இது கொஞ்சம் பெரிய வேண்டுதல், கல்யாண வேண்டுதல். இது முடிஞ்ச அப்புறம் கண்டிப்பாக போய் ஆகணும். இதுக்கு மேலே நம்ம போகலன்னா சாய்பாபாவே நம்மளை வந்து மன்னிக்க மாட்டாரு, நம்மளை மதிக்க மாட்டாரு சொல்லிட்டு இந்த வாட்டி கண்டிப்பாக வரலன்னு காரி துப்புவார்னு வந்தாச்சு. ஆமாம், அது ஒரு ட்ராஜடி, லவ் சோதனைகள் அதெல்லாம். அதை சக்ஸஸ்ஃபுல்லே முடிச்சு ஒரு மேரேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாய்பாபா ட்ரிப்பு. ஸோ கோயிலுக்கு போகும்போது அப்படியே விளாக் பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த கோயில் ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ்ன்னு தெரியல. வீடியோவில் பார்த்த வரைக்கும் பெரிய ப்ராசஸாக இருக்குது, பெரிய கியூவாக நிற்கும்லாம் கேள்விப்பட்டது. இப்போ எப்படின்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். போயிட்டு கோயிலில் பார்ப்போம். இதுக்கப்புறம் ஒரு வழியாக கிளம்பி வந்தாச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம்? 9:30 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தார். இப்போ வந்து டைம் வந்து 11 o'clock. இப்போ என்னன்னா என்ன பண்ணுறது 11:30 அங்கே க்ளோஸு. ஹாஃப் அன் ஹவர் இருக்குல்ல, ஹாஃப் அன் ஹவர் அவ்வளோ பெரிய விஷயமா? ஏண்டி நம்ம இங்கே ஆக்சுவலி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போ சாப்பிட்டு போகலான்னு நினச்சா 11:30 அங்கே தரிசனம் க்ளோஸ் ஆகும். அதனால் போயிட்டு முன்னாடி போங்களேன். சரி, இது ஃபுல்லாக காமிக்கணுமா? இங்கே பாருங்க, நல்லா இருக்குடி, அழகாக தான் இருக்கு. பூ மட்டும் தான் குறைச்சல், பூ வாங்கிக்கலாம். ஆமாம், உங்கள் ட்ரெடிஷ்னல் சாரீஸ் அதெல்லாம். சரி, அதான் கேப் டிரைவர் இருக்காரு இங்கே, ஒன்று மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணுவாங்க ட்ரெடிஷ்னல் சாரீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் போய் பார்க்குறதா ஒரு பிளான் இருக்குது. அது பார்ப்போம். ஆக்சுவலி போகாம வேணாமான்னு சொல்லிட்டு, போனால் மேக்ஸிமம் நல்லா இருந்தால் நம்ம வந்து வீடியோவாக பண்ணுவோம். ஏன்னா அது இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கேப் டிரைவருக்காக நிறைய விஷயம் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணுவது தான், அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் போகலாம் சஜஸ்ட் பண்ணுறது தான் அவர் தான். ஸோ பேசிட்டு எந்தெந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் இப்போ பிளான் போட்டுனே இருக்கோம். फर्स्ट आना எடுத்தோனே அந்த சாய்பாபா கோயில் ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. अभी एक नाम तो कट कर मार कर दे ये चालवा दीदी के नाम के आपके नाम से அது उनके नाम என் பேர் இது இதுதானே வரணும்னு ஆசைப்பட்ட என் சைன் போடவா பேர் எழுது பேர் இது 200 परफेक्ट चिकन इडो सकाळ अरे जो नाम डाला है ना इस नाम इधर ले को एक नंबर डाल दो ये चेक ही नहीं होता दूसरा कुछ नहीं ఏం తీసుకోరా ఎప్పుడు दे दो पेमेंट दे दो पूजा का कितना हुआ 1000 कैश है फोन पे कैश कैश ₹50 चेंज இருக்கா சேஞ்ச் இல்லப்பா ₹50 ஜிபே பண்ணிடுங்களா 50 जीपे करेंगे 50 चेंज नहीं है ये अंदर सेल फोन जाता नहीं उधर गेट पे लॉकर है हाँ उधर पे रख सकते इधर पे रख सकते उधर उधर रख सकते क्या ये बाबा का जब समाधि पाए जाएंगे ना सुबह की रिटर्न लेके आने क्या शू रख के ऐसा मन इधर इधर ऐसा घर में बांध देने का ठीक है वो उधर है सुख शांति के लिए अच्छा रहता है अंदर से भभूति मिलता है हाँ उसमें नारियल लेके घर में बांध देने का आपको ऑफिस अगर कुछ होगा ये आपके जेब में डाल दो ये आप गेट पे जमा कर देने का उंडी पे उंडील किट पकड़ आणि बाकी का प्रसाद थांबा असं कोण धंदे गाडी तो आपण इकडे गिरे पाय लावतो ये बाकी का प्रसाद है क्या 3 मंदिर से हमारा लड़का जाएगा
ये ब्लेसिंग करके इधर ही आएगा ऐसा ये भाई ये बैग आपके पास आएगा हाँ यहाँ से कैरी करने का हम नहीं लेकर यहाँ जाएंगे पे दिए है ना हाँ ये मेन मंदिर में ये नहीं जाता है हाँ। ये छोटा मंदिर से छुआ के आता है हाँ आने के बाद आपका ऐसा थैली पे नाम लिखा है हाँ आने के बाद आपको नाम बोलने के ऐसे लेके जाने का ठीक है, ठीक ये जेब में डाल दो ये गेट पे देने का जो सामने से वो नंबर आणि मोबाईल गेट पे जमा कर ठीक है ठीक है अरे उठ के कौन இது तिकडे गिरा அந்த பேக் இருக்குல்ல பெரிய கோயில்ல வந்து கூட உள்ள விட மாட்டாங்களா அதை அவன் வந்து அது பேரு அவன் வந்து அந்த பேக் இருக்குல்ல அவன் எடுத்து போறான்ல அதை வந்து சின்ன கோயில்ல போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு எடுத்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க இங்க வந்து வாங்கணும் समझ मेन में मंदिर में नो अलाउड ये बम की वजह से धमकी बस दिया। बस ये वस्त्र ये जेब में डाल दो ठीक है ठीक है ये गेट पे देने का हाँ हुंडी पे हाँ लॉकर उधर है गेट पे उधर जमा कर ठीक है ठीक है जाओ हाँ, उधर से समझा समझा அது என்னன்னா நம்மளுக்கு இது கொடுத்துக்கிறானா கையில இதை வந்து நம்ம ஒரு அங்கே வச்சுட்டு எடுத்துக்கலாமா இது வந்து ஒன்று அங்கே உண்டி போட்டுருந்தோம் கேட்டில் அது வந்து சின்ன கோவிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு எடுத்துன்னு வருவாங்க 7 नंबर 8 नंबर दिखाना इधर से ठीक है ये कन 7 नंबर 8 नंबर अंडी இது ஜென்ரல் பார்க்குறேன் இது இந்த ஃபோன் மட்டும் அந்த லாக்கர் அங்கே கொடுத்துலான்ட்டு ஏன்னா இது வரைக்கும் போயிட்டு லாக் பண்ணலான்ட்டு உள்ளே ஃபோன் அலௌடு இல்லையா ஸோ அதனால் அங்கே 7 8 நம்பரில் ஜென்ரலாக எல்லோரும் போவாங்களா அந்த இது அதே ஃப்ரீயாக இருந்தால் போயிடும் இல்லை விஐபி தர்ஷனா 6 நம்பரு போயிட்டு ஜாலியாக இருக்கா இது பேர் கூட்டம் எவ்வளோ தூரம் இருக்குது காலியாக இருக்கா பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஐபி தான் நம்ம சீக்கிரம் போகணும் அவ்வளோதான் ஓகேவா கோயிலுக்கு வந்தா வெயிட் பண்ணி சாமி பார்க்கணும்னு சொல்லுவாங்க அதனால இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து இந்த பொறுமை இல்லைன்னா எப்படி இல்ல சரி ஓகே ஆனால் எப்படி வச்சுக்கணும் போகிறான் ஏன்னா அவனுக்கு இதான் பிஸ்னஸே இல்லை அவன் அந்த மந்திர் அதுக்குமே தெரியல நான் இதுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் அதை நீ எடுத்துன்னு போயிட்டு கொடுப்ப தரிசனம் பண்ணி எடுத்துன்னு வருவேன்ட்டு ஆனால் அங்கேயே அதோட நிறுத்திட்டான் அது வந்து அந்த சின்ன கோயிலுக்கு போதான் அது அந்த இதெல்லாம் இங்க வைக்கதானே இப்போ வாங்குனாங்க இதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதுவுமே இது மட்டும் தான் எடுத்துன்னு போயிட்டு கொடுக்கணுமா அவன் இது என்கிட்ட கொடுத்தான்ல இதை வந்து வச்சுட்டு எடுத்து வந்து அதுமாரி கட்டி வைக்கணும் மேலே பார்த்தியதா அதுமாரி கட்டி வச்சா நல்லதான் அது மட்டும் பார்ப்போண்ணா சரி இதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகும்போது ஃபோன் அலோடு இல்லை ஸோ உள்ளே எதுவுமே காட்ட முடியாது இதோட நிறுத்திட்டு உள்ளே போயிட்டு வந்து மற்ற விஷயங்களை பேசலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு லாக்கர் மட்டும் இங்கே பக்கத்தில் எங்கேயா இருக்குது பார்க்குறேன் இது எல்லாமே இது என்னது இது மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு மொபைல் 5 ருபீஸா மொபைலு கேமரா எல்லாமே இங்கே லாக்கர் இருக்குது இதான் இந்த இடத்துல கொடுத்துட்டு போகணும் எல்லா பேமெண்ட்டும் அக்செப்டடாக ஜிபே ஃபோன்பே எல்லாமே அது லாக்கரை பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்குது லாக்கரு பேக்கில் போட்டு தொங்க விட்டுறாங்க லாக்கரு அதான் லாக்கர் சரி ஓகே டைம் ஆச்சு நாங்கள் வந்து உள்ளே தரிசனம் பண்ண போனோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் லாக்கரை கொடுத்துருவோம் ஓகே பாய் நான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க சொல்லுங்கப்பா நீ சொல்லு என்ன எப்படி சொல்லுங்க? இருந்தது உள்ள சாய்பாபா பார்த்தது சாய்பாபா பார்த்தது சூப்பரா இருந்துச்சு ரொம்ப எமோஷ்னலா ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படியே கிட்ட போனோடனே உடம்புலாம் செலுத்து செம்மையா இருந்துச்சு அப்புறம் போன அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப கொஞ்சம் கடுப்பா இருந்தது ஒரு 8 ஹால் நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஒரு ஹாலுமே அவ்வளோ பெருசு அந்த மாதிரி 8 ஹால் அவ்வளோ ஒரு ஆளும் இந்த ஆளும் வந்தாரு அந்த ஹாலில் ஆமாம் அது என்னன்னா நாங்கள் இந்த சைடு என்ட்ரு ஆனோம் கரெக்டாக ஆனால் வெளில வந்தது இந்த பில்டிங்லேருந்து இப்போனா செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோரில் வெயிட் பண்ணி வந்தது லெஃப்ட் சைடு பில்டிங்கில் ஆனால் வெளில வந்து ரைட் சைடு பில்டிங் அது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து அப்போ எவ்வளோ தூரம் நம்ம சுற்றி இருக்கோம்ல இங்கே நிறைய பாசிட்டிவ் விஷயமும் இருக்குது நெகட்டிவ் விஷயம் நிறைய இருக்குது நிறைய இருக்கு நெகட்டிவ் அது சொன்னால் இப்போ சொல்லிக்கிட்டே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சாமி பார்க்குறோன்றது ஒன்று மட்டும் தான் பாசிட்டிவ் என்னப்பா ஆமாம் தமிழ் மே ஓலா இந்த பேக் ஒன்று இந்த பேக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன ஆனால் இது ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் ஆனால் இது இப்போ இங்கே வந்தால இந்த மாதிரி ஆளுங்க தான் இப்படி சுற்றி நிற்பானுங்க அவனுங்கிட்ட மட்டும் போகக்கூடாது நீவா யாராச்சும் வாங்க போறியா சரி செக் பண்ணு என்ன செக் பண்ணுற எப்படி இருக்கு அது அப்படியே தான் இருக்கும் फेमस होंगे फोटोग्राफर निकलो मैडम वो इतना बोल रहे तो निकलो அவ்வளோதான்
1050 ரூபா. இதோட மொத்த விலை 1050 ரூபாய். இது ஒரு பெரிய ஸ்கேம். அது எப்படின்னா, நம்மளை வந்துட்டு முன்னாடி இதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போகணும், உள்ளே போனால் தான் சாமி வந்து தரிசனம் பண்ண முடியுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம உள்ளே போகும்போதே இது எதுவுமே நாட் அலோடு. உள்ள எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சுட்டு நம்ம வெறும் கையோட தான் போய் சாமி பார்த்துட்டு வர முடியும். இதை வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் யாரும் எடுத்துகிட்டு போய் வைக்க மாட்டாங்க. கடை உள்ளே வச்சு நம்ம உள்ளே போயிட்டு வந்த பிறகு திருப்பி நம்ம கையில் கொடுப்பாங்க. இது வலுக்கட்டாயமாக வாங்க வைக்கிறது இது. அது இல்லாமல் இங்கே பூ ஒன்று கொடுத்தாங்க. பூ வாங்கிட்டு போய் உள்ளே கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் அந்த பூவியுமே வந்து கேட் என்ட்ரு ஆகும் போதே வந்து பிடிக்க நினச்சிட்டாங்க. ஆனால் ஐ மீன் என்னென்னா, இது எவ்வளோ பெரிய ஸ்கேம்னா, இங்கே வரீங்கன்னா டேராக சாய்பாபா கோயிலுக்குள்ளே போகலாம். எந்த ஒரு காசுமேலே எதுவுமே இல்லை. அங்கே இருக்கிற டீ கூட ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. உள்ள வெளில வர விஐபி தரிசனத்தில் போனால் தான் சாமி பார்க்க முடியும், ஃப்ரீயாக போனால் பார்க்க முடியாது அப்படிலாம் கிடையாது. ரெண்டுத்தில் போனாலுமே சாமியை நம்ம ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு வர முடியும். கொஞ்சம் நேரம் தான் கிட்ட நிற்க முடியும், அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ விஐபி தரிசனம் அப்படிலாம் ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது. இந்த ஆள் ஓகே. இத்தனை டைமுக்கு இந்த ஆள் தான், இவர் தான் ஸ்கேமர். நல்லா பார்த்துக்கேன். பை கைனே சாரே கைனே சாரே. இப்போ என்னன்னா, ஹிந்தி தெரிஞ்சிருந்தா கூட நம்மளை வந்து ஈஸியாக ஏமாத்திடுங்க. ஏன்னா இந்த இடத்த பற்றி நம்மளுக்கு தெரியல. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்தோடனே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது, உள்ளே போனால் எப்படி இருப்போம், உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே தெரியாமல் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால எங்களுக்கு எதுவுமே தெரியல. உள்ளே என்ன கொடுக்கணும், ஏன்னா நம்ம ஊரில் என்ன வந்து நம்ம வைக்கணும், அர்ச்சனை பண்ண தரிசனம் பண்ணன்றதே நமக்கு தெரியல. அதனால தான் இப்படி ஒரு ஸ்கேம் கால் ஆகிடுச்சு. ஆமாம். இப்போ நம்ம ஊரில் இருக்க சாய்பாபா கோயிலெலாம் எடுத்துன்னு போய் கொடுப்போம், அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே எதிர்பார்க்கவே முடியாது. நீங்கள் எதுனா போனாலும் சும்மா தான் போயிட்டு வெறும் பார்த்துட்டு வந்தால் மட்டும் தான் முடியும். வேணா அங்கே இருக்கிற உண்டியலில் வேணாலும் காசு போடலாம், அது மட்டும் தான் போட முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இங்கே பாசிட்டிவ் விஷயம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். உள்ளே போனேன் நான் இந்த தண்ணி பாட்டில் இல்லை, உள்ளே 10 ரூபா அவ்வளோதான். அப்படி ஒரு மாதிரி நச்சரிச்சுனே இருப்பாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. காது மேலே வைக்கணும் போல பார்த்தாலே டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகுது அது. ஆனால் அது மட்டும்தான் ஒரு மாதிரி இரிட்டேட்டாக ஆகுது, ரொம்ப டென்ஷன் ஆகுது. பட் ஆனால் நிம்மதியை தேடி கோயிலுக்கு வரவங்கள ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்றாங்க. நம்ம எதாவது பார்க்கலாம்டா. என்ன பார்க்க போகிறேன்? ஏதாவது சிலை இன்னொரு முக்கியமான விஷயம், சிலைங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து கோயில் வாசல்லே வந்து ஒரு மாதிரி நச்சரிச்சு நிற்பாங்க, வாங்குன்ட்டு குவாலிட்டி செக் பண்ணணும். அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்காதீங்க. வெளியில் வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே உங்களுக்கு சிலை அதுமாரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் வேணால் சூஸ் பண்ணுங்கள். நடி நீ நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். அது பேங்கிள்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டா, அதனால முடிஞ்சு வச்சு ஒரே வார்த்தை. மேம் என்கிட்ட இப்போ சிலை பார்க்க போகிறதுன்னு சொல்லிட்டு வந்தேன். கண்ணை எதிர்க்க வச்சா இருக்குதுல்ல அப்படியே. சரி, சிலை பார்த்துட்டு பாரு பார்த்துட்டு போ. சிலை பார்த்துட்டு